வீரலிங்கம் பிரதாபன் வவுனியாவிலே இருந்து 2125 கிலோமீட்டர் தூரத்தை சைக்கிள் பயணிப்பதற்காக கடந்த 10ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வவுனியாவிலிருந்து புறப்பட்டு அண்டாபுரம் ஊடாக மாத்தளை, தம்புள்ளை, கண்டி, அங்கிருந்து கேகாலை, குருநாகல், புத்தளம், கொழும்பு, காலி, அம்பாந்தோட்டை, கதிர்காமம், ரத்னபுரி மற்றும் மலைநாடுகளான நுவரெலியா, பதுளை போன்ற இடங்களையும் சைக்கிளில் பிரயாணம் செய்து அங்கிருந்து பொத்துவில், மட்டக்களப்பு, திருகோணமலை, புலனறுவை, அம்பாறை மற்றும் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னாரை வந்தடைந்தோம். 25வது நாளாக இன்று காலை மன்னாரிலிருந்து வவுனியாவை நோக்கி 26வது நாளாக இந்த சைக்கிள் பயணத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். உண்மையாகவே சென்று வருகின்ற வழிகளிலெல்லாம் பலர் தமிழர், சிங்களவர், முஸ்லீம் என்று அனைவரும் ஆதரவு தந்து இந்த பயணத்தை உற்சாகப்படுத்தினார்கள். இந்த பயணத்தின் நோக்கமாக இலங்கையிலே மலைநாட்டிலே வாழுகின்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கோரிய 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை அரசாங்கமும் உரியவர்களும் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், இரண்டாவதாக மலையகத்தில் இருக்கின்ற லயன் வீடுகள் உண்மையாகவே மிகுந்த கஷ்டத்தின் மத்தியிலே அங்கே 200 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்ற அந்த மக்களுக்கு தனி வீடு அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சில இடங்களிலே சிலர் தனி வீடை தாங்களே அமைத்துக் கொள்ளுகின்றார்கள். சிலருக்கு அரசாங்கமோ அல்லது சில பொறுப்பானவர்கள் அமைத்து கொடுக்கிறார்கள். ஆனாலும் பலர் இன்னும் அந்த கஷ்டப்பட்ட ஒரு இடத்திலே, மிகுந்த கஷ்டமான ஒரு சின்ன இடத்துக்குள்ளேயே 4-5 குடும்பங்கள் வாழுகின்ற அளவுக்கு கூட இந்த லயன் வீடுகள் இருக்கிறதை பார்த்திருக்கின்றோம். அப்படிப்பட்டவர்களுக்கு தனி வீடு அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய நாள் நிறைவு பயணமாக வவுனியாவை இன்று மாலை 5 மணிக்கு சென்றடைய இருக்கின்றோம். தொடர்ந்து தந்த ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றிகள். வணக்கம். கடை, பள்ளிவாசல் ஒழுங்கை மற்றும் மீன் சந்தை பகுதிக்கு செல்லும் பிரதான பாதை சந்தையிலிருந்து குறித்த கிளைமோர் குண்டு மீட்கப்பட்டுள்ளது.